ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எம்ஏ ஹிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் நவம்பர் 2025 கேட்ட கொஷின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டு பேர்த்துக்கும் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க கொஷின் பேப்பரில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேப்பர் இருக்குது. அதேமாதிரி செகண்ட் இயருக்கு ஒரு 5 பேப்பர் இருக்குது. அந்த 5 பேப்பரோட பேர், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோடு இருக்குது, நல்லா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 5 பேப்பர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கோடு ஆர்எம்எஃப் NS1, NS2, NS3, NS4, NS5 ஒரு 5 பேப்பர் இருக்குது. அந்த NS1, இந்த NS1ல் என்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்ட்ரி டு ப்ரெசன்ட் டே. அடுத்த ரெண்டாவது பேப்பர் NS2ல் வந்து பார்த்திங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்ட்ரி டு 1206 AD. தேர்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஃப்ரம் 1206 டு 1707 AD. அப்புறம் ஃபோர்த்து பேப்பர் காலனிசம் அண்ட் இண்டிபெண்ட் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அஞ்சாவது பேப்பர் லாஸ்ட் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயருக்கு ஹிஸ்டோரியோகிராஃபி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் இயருக்கு இந்த இருக்கிற அந்த 5 பேப்பர். அதே மாதிரி செகண்ட் இயர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NS6ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்தியா அண்ட் ஹர் நெய்பர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா NS7ல் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப் டு 1776. NS8 பொறுத்தவரை ஹிஸ்ட்ரி ஆஃப் யூரோப். NS9ல் ஹியூமன் ரைட்ஸ். NS10ல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் எஸ்எஸ். இதான் இந்த 5 பேப்பர் தான் செகண்ட் இயரில் இருக்குது. ஸோ இந்த எம்ஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் ஒரு 5 பேப்பர், செகண்ட் இயரில் ஒரு 5 பேப்பர் இருக்குது. இந்த 5 + 5 10 பேப்பருக்கு உண்டான கொஷின்ஸ் வந்து லாஸ்ட்டாக நவம்பர் 2025ல் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த கேட்ட கொஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் 2013 வரைக்கும் தான் கொஷின் பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் நடந்த கொஷின் பேப்பர் இல்லை. இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே லைப்ரரியில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டதுனால இப்போ ரீசெண்டாக நடந்த கொஷின் பேப்பரை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க என்னென்னு பார்ப்போம். எம்ஏ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்ட்ரி டு ப்ரெசன்ட் டே. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏல உங்களுக்கு 5 கொஷின் எடுத்திருக்காங்க. அந்த 5 கொஷின் ஒவ்வொரு கொஷினுக்கு 8 மார்க்கு, அப்போது 40 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த 8 கொஷின் அப்படிங்கிறப்போ ஏதாவது 8 மார்க் கொஷின் ஒரு 5ல் ஏதாவது 5 எழுதுனா போதும் நீங்கள். ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8, அதுக்கப்புறம் 8 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 8 கொஷின் கொடுத்து அதில் 5 கொஷின் எழுதினீங்கன்னா போதும். அந்த 5 கொஷினுக்கு 5 × 8 40 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஏதாவது 3 கொஷின் எழுதினா போதும். ஒரு கொஷினுக்கு 20 மார்க்கு. ஸோ 3 கொஷினுக்கு 60 மார்க்கு. ஸோ 60 + 40 உங்களுக்கு 100 மார்க் ஆச்சு. 8 மார்க் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5, 20 மார்க் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3, மொத்தம் 60 + 40 100 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கேட்ட கொஷின். அடுத்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 100 மார்க் இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேப்பர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்ட்ரி டு 1206 AD. இதில் வந்து சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா RMFNS2 இந்த கொஷின். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின் 5 × 8 40 மார்க்ஸ். உங்களுக்கு 8 கொஷின் கேட்டிருப்பாங்க. பார்த்திங்கன்னா 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே 8 மார்க் கொஷின். இந்த 8 கொஷினில் ஏதாவது ஒரு 5 எழுதுனா போதும். அடுத்தது 20 மார்க் கொஷின்ஸ் வந்து ஒரு 3, மொத்தம் 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 எழுதுனா போதும். 9லேருந்து 13 வரைக்கும் உள்ளது உங்களுக்கு 20 மார்க் கொஷின்ஸ். அப்போ 20 மார்க் கொஷின்ஸ் ஒரு 3, அதுக்கப்புறம் 8 மார்க் கொஷின் ஒரு 5, மொத்தம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் கொஷின் இருக்கும். அடுத்தது 3வது பேப்பர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஃப்ரம் 1206 AD டு 1707 AD. இந்த இதுக்கு உண்டானது. இதுக்கு உண்டான கொஷின் பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க் கொஷின் 5 கொஷின் எழுதினா போதும். மொத்தம் 8 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 40 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து 20 மார்க் கொஷின்ஸ் ஒரு 3 எழுதணும். உங்களுக்கு 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. +40 + 60 மொத்தம் உங்களுக்கு வந்து 100 மார்க் கொஷின் இருக்கும். அடுத்து RMFNS4 இந்த பேப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா காலனிசம் அண்ட் இண்டிபெண்ட் இந்தியா. இதுலேயுமே பார்ட் ஏல வந்து ஒரு 5 கொஷின் எழுதணும். 8 மார்க் கொஷின் 8 கொடுத்துருப்பாங்க. அதில் 5 எழுதணும். 40 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் 20 மார்க் கொஷின்ஸ் 3 எழுதணும். 5 கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 40 + 60 உங்களுக்கு 100 மார்க் ஆச்சு. அடுத்து RMFNS5 இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு உண்டான கடைசி பேப்பர்.
மொத்தம் 5 பேப்பர். ஹிஸ்டோரியோகிராஃபி இந்த பேப்பரோட கோடு வந்து பார்த்திங்கன்னா RMF NS5. இதுலேயுமே 8 மார்க் கொஷின் ஒரு 5 எழுதணும். மொத்தம் 8 கொடுத்துருப்பாங்க. 5 எழுதினா போதும், 40 மார்க் ஆச்சு. அதேமாரி 20 மார்க் கொஷின்ஸ் ஒரு 3 கொஷின் எழுதணும். மொத்தம் 5 கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த பேப்பருக்கு உண்டான கொஷின். அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா RMF செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் RMF NS10 இது ஒரு பேப்பர் உங்களுக்கு செகண்ட் இயருக்கு உண்டான பேப்பர். இந்த செகண்ட் இயருக்கு உண்டான இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் எஸ்ஏ. இதான் வந்து இந்த பேப்பர். இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் எனி 2 கொஷின்ஸ், மொத்தம் 6 கொஷின் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த 6 கொஷினில் நீங்கள் ஏதாவது 2 கொஷின் எழுதுனா போதும். ஒரு கொஷினுக்கும் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். ஒரு கொஷினுக்கு 50 மார்க். ஜென்ரல் எஸ்ஏ இது வந்து ஜென்ரலாக தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 2 கொஷின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் இருக்கும். அந்த 2 கொஷினுக்கும் ஈச் கொஷின் 50 மார்க்ஸ். மொத்தம் 6 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 6லேருந்து 2 எழுதினா போதும். அடுத்த பேப்பர் பார்த்திங்கன்னா RMF NS6 இந்த பேப்பர் நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் ஹர் நெய்பர்ஸ் இதுக்கு உண்டானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய பேட்டர்ன் மாதிரி செக்ஷன் ஏல வந்து 5 கொஷின் 8 மார்க் கொஷின் எழுதணும். 5 கொஷின் எழுதணும். மொத்தம் 8 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா 8 மார்க் கொஷின்ஸ். அப்போ 8 மார்க் கொஷின்ஸ் ஒரு 5 எழுதுனீங்கன்னா 40 மார்க்ஸ் ஆச்சு. உங்களுக்கு 8 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 5 எழுதுனா போதும். அடுத்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 20 மார்க் கொஷின்ஸ் ஒரு 3 கொஷின் எழுதணும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 20 மார்க்கு, மொத்தம் 60 ஆச்சு. 60 + 40 உங்களுக்கு 100 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் RMF NS7 இந்த பேப்பர் நேம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப் டு 1776. இதுவுமே சேம் பேட்டர்ன். 8 மார்க் கொஷின் ஒரு 5 எழுதணும். அவுட் ஆஃப் 8 கொஷின்ஸில் அடுத்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 3 கொஷின்ஸ் எழுதணும். அவுட் ஆஃப் 5 கொஷின்ஸ். ஒரு ஈச் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்ஸ். ஸோ 60 மார்க்ஸ் இங்கே இருக்கும் பார்ட் பியில். பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்ஸ். டோட்டலி உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு கொஷின் இருக்கும். பிஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பாஸ் மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் தான் பாஸ் மார்க் உங்களுக்கு. அடுத்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா RMF NS9 இந்த பேப்பர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பி இதுவும் இதே பேட்டர்னில் தான் இருக்குது. 8 மார்க் கொஷின் ஒரு 5 எழுதணும். மொத்தம் 8 கொஷின் கொடுத்துருப்பாங்க. இல்லை 5 கொஷின்ஸ் 8 மார்க் எழுதுனா போதும், 40 மார்க்ஸ். அடுத்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 20 மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 எழுதணும். அவுட் ஆஃப் 5 கொஷின்ஸ். 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. இல்லை 3 எழுதிங்கன்னா 60 மார்க் ஆச்சு. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் இல்லை. மீதி இருக்க 9 பேப்பர்ஸுமே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு சேர்த்து பார்த்துருக்கோம். செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் மட்டும் இல்லை. ரிமைனிங் என்ன 4 பேப்பர்ஸ் கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த ரிமைனிங் இருக்க ஒரு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக உங்களுக்கு கேட்ட கொஷின் பேப்பர். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு முந்தின கொஷின் பேப்பர் 2013 வரைக்கும் உள்ள கொஷின் பேப்பர் நம்ம போர்ட்டல்லே இருக்குது, பிடியூ போர்ட்டல்லே இருக்குது. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 3 கொஷின் பேப்பர் நல்லா ரெஃபர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு எதுவும் சஜஷன் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.